சாப்பாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற சமையல் ஐயர் வீட்டு வெந்தய வத்த குழம்பு. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுல நாம உணவுல சேர்க்கக்கூடிய வெந்தயம் ஒரு நல்ல மருந்து பொருளும் கூட. அந்த வெந்தயத்தை வைத்து வத்த குழம்பு செய்ய போறோம். இதை வெந்தய புளிக்குழம்பு அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்தயம் 1 டீஸ்பூன், அதிகமாக போச்சுன்னா கசக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், தக்காளி 2 எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2 நம்பர், கொத்தமல்லி இலை சிறிதளவு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தண்ணீரில் போட்டு நன்றாக கரைத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் வெந்தயம், தக்காளி, சீரகம், மிளகாய் வத்தல் இவற்றை மிக்சியில் நன்றாக அரைத்து எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும். அத்தனை சின்ன வெங்காயத்தையும் 2 பாதியாக நறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சிறிது காய வைக்கவும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, அதே சமயம் நன்றாக வாசனையாகவும் இருக்கும். அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நன்றாக வெடிக்க விடவும். ஒரு 10 கருவேப்பிலையை அதில் போடவும். கடுகு வெடித்தவுடன் நறுக்கி வைத்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நன்றாக வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் அதில் அரைத்து வைத்த வெந்தயம், தக்காளி விழுதை போட்டு கிண்டவும். பிறகு கரைத்து வைத்த புளிக்கரைசலை அதில் ஊற்றுங்க. அதில் அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நன்றாக 10 நிமிடம் அதை கொதிக்க விடுங்க. கடைசியில் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை அதில் தூவி இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்தய வத்த குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் அந்த வெந்தய வத்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு சப்பு கொட்டும். மீண்டும் செய்து சாப்பிட தூண்டும். நீங்களும் இந்த ஐயர் வீட்டு வெந்தய வத்த குழம்பை செய்து சாப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த சமையல் குறிப்புகளுக்கு, இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய PS ஐயர் சமையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. நம்முடைய சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்களை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்மளால் ஒரு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.